உலக அரசியல்ல புட்டினோட செல்வாக்கு அப்படிங்கிறது யுத்தத்துக்கு முன்னாடியும் சரி, யுத்தத்துக்கு அப்புறம் சரி குறைஞ்ச பாடே கிடையாது. குறைச்சிறலாம், புட்டினையே இல்லாம ஆக்கிரலாம் அப்படின்னு எதிரிகள் நெறைய திட்டங்கள் தீட்டினார்கள். இந்த எதிரிகள் லிஸ்ட்ல அமெரிக்காவ காட்டிலும் ஐரோப்பா தான் ஜாஸ்தி. ஆனா அமெரிக்காவ காட்டிலும் அனுபவிச்சது யாரு அப்படின்னா ஐரோப்பா தான். ஆனா ரஷ்யாவ போட்டு பார்க்கணும்னு விரும்பினார்கள். போட்டு பார்த்தார்களா அப்படின்னு கேட்டா, அதுல கொஞ்சம் கூட குறையல. இன்னும் சொல்லப்போனா செல்வாக்குங்கிற மைலேஜ் கணிசமா தான் கூடியிருக்கு. அதுவும் இந்த உக்ரைன் யுத்த காலங்கள் முதல்ல கொஞ்சம் சறுக்குன மாரி இருந்தாலும், அடுத்தடுத்து ஒரு சீராவே பயணிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அடுத்து ஆக்ரோஷமா பயணிச்சு. இப்ப ஏறக்குறைய ட்ரம்போட வருகைக்கு அப்புறம் உச்சகட்டத்துல அவரோட செல்வாக்கு அப்படிங்கிறது பம்ப் ஆகி போய்க்கிட்டு இருக்கு. இந்த விவகாரத்துல தான் இப்ப சமீபத்துல ஒரு பிரச்சனை வந்துச்சு. அதாவது ட்ரம்ப பொறுத்தவரையும், "ஏய் குண்டு போட்டுக்கிட்டே இருந்தா நான் எப்புட்றா அவன் கூட பேசுறது?" அப்படின்ட்டாரு. புட்டின பொறுத்தவரையும், "முதல்ல நீ சொன்னதெல்லாம் முழுசா சொல்லு. நீயே வந்து சொல்லு. பாதி சொல்லிட்டு மீதிய சொல்ல மாட்டேற. பேச்சுவார்த்தையில பார்த்துக்குவோம்னா, அங்க வந்து சொதப்பிட்டேன்னா யாரு பொறுப்பாக முடியும்?" அப்படின்னு இவரு சொன்னாரு. இதுக்கு நடுவுல "பார்த்தீங்களா பேச்சுவார்த்தை இருக்கும்போதே எங்கள அடிக்கிறாய்ங்க" அப்படின்னு குய்யோ முய்யோன்னு ஜெலன்ஸ்கி சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஒட்டு மொத்தமா இந்த 3 விவகாரத்துக்கு சேர்த்து ரஷ்ய அதிபர் ஒரு ஆப்பு வச்சுட்டாரு. காரணம், ஒரு தோற்றம் உருவாக்கப்பட்டுச்சு. ரஷ்யா எவ்வளவு தூரம் பேச்சுவார்த்தையில உட்கார்ந்து பேசப் போகுதுன்னு தெரியல அப்படிங்கிற மாரி. அதாவது கிரிமியா சொந்தம்னு அமெரிக்காவே அறிவிச்சுட்டு போயிருச்சு. 4 பிராந்தியங்கள் மட்டும்தான். அத சொந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு உக்ரைன் வீட்டுக்கு போய்க்க முடியாதுங்கிற நிலைமை தான் இருக்கு. அதனால அதுவும் கைக்கு வந்துரும். அதையும் மீறி என்னதான் எதிர்பார்க்கிறார்கள் 2 நபர்களும். அதாவது அமெரிக்கா, ரஷ்யா அப்படின்னு புரியாம இருக்கும்போது படார்னு ரஷ்யா மேல தூக்கி பழிய போட்டார்கள். ட்ரம்ப்ப பொறுத்தவரை நான் பேச்சுவார்த்தையில இருந்தே விலகிக்குவேன் போ அப்படின்னார்கள். ஜெலன்ஸ்கிய பொறுத்தவரை விலகுனா சந்தோஷம், ஆயுதங்கள் நெறைய கிடைக்கும் அப்படிங்கிற மூட்ல இருந்தாரு. இந்த மாரி மல்டிபிளான ஆப்ஷன நிமிடத்துக்கு நிமிடம் தலைவர்கள் ஜெனரேட் பண்ண இருந்த காலத்துல ஈஸ்டர்ன்னு ஒரு பண்டிகை வந்துச்சு. இது என்னமோ இந்த வருஷம் வருதான்னு கேட்டா, வருஷம் வருஷம் வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. அப்பல்லாம் போர் நிறுத்தத்த ரஷ்யா அறிவிக்கல. இப்ப போர் நிறுத்தம் அப்படின்னு அறிவிச்சார்கள். அதுவும் இந்த பண்டிகைக்காக போர் நிறுத்தம் அப்படின்னு அறிவிச்சாரு. அறிவிக்கும் போதே சொல்லிட்டாரு, நம்ம சைடு கிளியரா நிப்போம். ஒரு தாக்குதல் கூட வேணாம். தாக்குதலுக்கு எந்த பொசிஷனும் எடுக்க வேணாம். ஆனா தப்பி தவறி அவனுங்க தாக்குனாலோ, இல்ல தாக்குவார்கள்னு தெரிஞ்சாலோ பொசிஷன் எடுத்து ஃபயர் பண்ணிரு அப்படிங்கிறதா உத்தரவாவே குடுத்தாரு. அந்த யுத்த நிறுத்தத்திலே இத கண்டிஷன் அப்ளைங்கிற மாரியே போட்டு தான் அனுப்பிச்சாரு. ஏறக்குறைய ஜெலன்ஸ்கி இத என்ன செய்வார்? ஏத்துக்குவாரா? மாட்டாரா? அப்படிங்கிற குழப்பம்லாம் இருந்துச்சு. இல்ல, இல்ல ரஷ்யாவ நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டாருங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா யுத்தத்த அவனுங்க நிறுத்த போறதில்ல. ரஷ்யா ஆட்டோமேட்டிக்கா யுத்தம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. அப்ப போர் நிறுத்தம் அமலுக்கு வரலையா அப்படின்னு கேட்டா, அமலுக்கு வரணும்னா முதல்ல ஃபயர உக்ரைன் நிறுத்தணும். ரஷ்யா 1 நிமிஷம் ஃபயர நிறுத்தி பார்க்கும். அங்க இருந்து ஃபயர் நிறுத்தவே இல்லைன்னா, இவனுங்க என்ன வேடிக்கையா பார்க்க முடியும்? யுத்தம் நடந்துகிட்டு தான் இருக்கு. இத கெடுத்தது யாரு அப்படின்னா ஜெலன்ஸ்கி. இப்போ ஒட்டுமொத்த உலகத்துக்கும் தெரியும். அன்னை அமெரிக்காவுக்கும் தெரியும். உண்மைய சொல்லப்போனா, இந்த ஒரு நாள் யுத்தத்த பயன்படுத்தியே தொடர்ந்து கொண்டு போயிருக்க முடியும். அதுக்கான ஒரு சிக்னலா தான் ரஷ்யா குடுத்துச்சு. அந்த சிக்னல பிரேக் பண்ணது யாரு அப்டின்னா, சாட்சாத் அண்ணன் ஜெலன்ஸ்கி தான். வே இவருக்கு தெரிஞ்ச வேலையும், பிடிச்ச வேலையும் போர நீட்டிக்கிட்டே போறது தான். அதனாலேயே இவருக்கு பல மடங்கு ஆதாயம் இருக்கும்னு நெனைக்கிறாரு. ஒரு கட்டத்துல எல்லாருமே சோர்வடைஞ்சிருவார்கள். எல்லாருமே திருப்பி ஜெலன்ஸ்கி கழுத்திலே கத்திய வச்சுருவார்கள். தோத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, தோல்விக்கான வழிய தேடணும். இல்ல அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா படைகளே சரண்டர் ஆயிரும். ஜெர்மன் படைகளே சரண்டர் ஆன காலங்கள்லாம் இருக்கும்போது, உக்ரைன் ஜெலன்ஸ்கி தலைமையிலான படைகள் அப்படிங்கிறது ரொம்ப சுலபமா சரண்டர் ஆயிட்டு போய்க்கிட்டே இருப்பாய்ங்க. அந்த ஒரு நாளையும் சேர்த்து புட்டின் வர வச்சுட்டார் அப்படின்னு தான் அரசியல்ல பார்க்கப்படுது. வாய்ப்புகளும் இதுக்கு கூட. காரணம் ஒரு அருமையான சந்தர்ப்பம். 1 நாள் அப்படிங்கிறது தொடர்ந்து 1 வாரம் அப்படின்னு நீட்டிக்கிறதுக்கான அருமையான வாய்ப்பு. அப்படி நீட்டிச்சு யுத்தத்த முடிக்கிறதுக்கான பக்காவான ஒரு டேபிள்ல உட்காரக்கூடிய ஒரு சர்கம்டன்ஸ அநியாயத்துக்கு ஜெலன்ஸ்கி கெடுத்துட்டார் அப்படிங்கிற பேரு இப்போ உக்ரைன் முழுக்க கிடையாது. உலகம் முழுக்க பரவ ஆரம்பிச்சிருச்சு. பழி பாவத்துக்கெல்லாம் அஞ்சுற ஆள் ஜெலன்ஸ்கி கிடையாது. அதனால அவர்ட்ட இருந்து ரஷ்யா நிறுத்தவே இல்ல தெரியுமா? நிறுத்துறேன்னு வாயில மட்டும் சொன்னாய்ங்க. அதுவுமே கிரெம்ளின்ல உட்கார்ந்து சொன்னாய்ங்க. களத்துல உட்கார்ந்து இல்லை அப்படின்னு சொல்லி ஒரே போடா சிம்பிளா போட்டு போயிட்டார். இது வேணா அவங்க மக்கள் நம்பலாம். இல்ல மக்கள் தலையெழுத்து என்ன பண்றது அப்படின்ட்டு கடந்து போலாம். அன்னை அமெரிக்கா கடந்து போவார்களா அப்படின்னு கேட்டா, வெள்ளை மாளிகை இத வேற விதமா பாக்குது. திட்டங்கள் தீட்டப்படுது. ஒட்டுமொத்தமா உக்ரைனை தூக்கி சாப்பிடுறதுக்கான திட்டங்கள் மிக விரைவில் அமலுக்கு வந்துரும். ரொம்ப ஈஸி தானே. ஃப்ளோவ கட் பண்ணா முடிஞ்சு போச்சு.
அடுத்து ஜெலன்ஸ்கிக்கான ஆதரவு இல்லை அப்படின்னா அடுத்து முடிஞ்சு போச்சு. ஏன் அப்படின்னா அவர்கள் ஈரானை நோக்கி பிஸியா போறார்கள். அப்படி பிஸியா போகும்போது நீயே ஜெலன்ஸ்கிய தட்டி விட்டுரு. அதுக்கான ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை நான் உருவாக்கி தரேங்கிற மாதிரி தான் ரஷ்யா போட்ட ஸ்கெட்சில் ஜெலன்ஸ்கி மாட்டிக்கிட்டார் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.